ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அவுள் கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் ஒரு கப் அவுள் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து துருவி ரெடியாக வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த அவுளை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், அவுளை இந்த பக்குவத்துக்கு நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, சீரகம், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வதங்கி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். அவ்வளோ நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், நாம் வறுத்த அவுளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை பதத்துக்கு நாம் கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நாம் கலரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக துருவின தேங்காய் இதையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை உருண்டையாக கொழுக்கட்டையாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள், பிளேட்டில் ரெடி பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி எப்படி வந்ததுன்னு நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவுள் கொழுக்கட்டை ரெடியாகி வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான அவுள் கொழுக்கட்டை ரெடியாகி வந்தாச்சு. எவ்வளோ பூ மாதிரி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். காலையில் டிஃபன் மாதிரி கூட இது சாப்பிட்லாம். இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.